வணக்கம். இந்த வீடியோவில் ஃப்ரில் ஃப்ராக் அதோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் டிராஃப்டிங் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கிட்ஸோட ஸ்டாண்டர்ட் சைஸ் சார்ட்டில் இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ் 1 இயர் பேபிக்கான மெஷர்மெண்ட்ஸை நான் எடுத்திருக்கேன். அதில் ஸ்லீவோட வேல்யூஸ் எதுவுமே இருக்காது. அந்த ஸ்டாண்டர்ட் இதில் ஸ்லீவ்ஸ் டிபெண்ட்ஸ் நமக்கு எவ்வளோ தேவையோ அதை பாடி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரில் ஃப்ராக்கோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான சாம்பிள் டயக்ராம் இது. பாடி பார்ட்டும் பாட்டம் ஸ்கர்ட்டும் இதில் தனித்தனியாக இருக்கும். அதை அட்டாச் பண்ணும்போது ஃப்ரில் வச்சு அட்டாச் பண்ணுவோம். இந்த மாதிரி வேஸ்ட் லைனில் மேலே ஃப்ரில் இருக்கிற மாதிரி அந்த வேஸ்ட் லைனும் கீழே பாட்டம் அந்த ஸ்கர்ட்டும் அட்டாச் ஆகி இந்த ஃப்ராக் இருக்கும். அதே மாதிரி நெக்கில் இந்த இடத்துல ஃப்ளீட்டு ரஃபல்ஸ் மாதிரி இந்த இடத்துல இருக்கும் உங்களுக்கு. இதுதான் இதோட ஃப்ரில் ஃப்ராக்கில். நெக்லையும் ஃப்ரில் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணியிருப்போம். ஸ்லீவில் ஒரு பஃப் ஸ்லீவ் இதில் நம்ம பார்க்கலாம். இது ஒரு பஃப் ஸ்லீவ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ஒரு டைப் ஆஃப் பஃப் ஸ்லீவ் இது. இதில் எப்படி இருக்கும்னா நம்மளோட அந்த ஷோல்டர் ஜாயின் ஆகிற இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் ஃப்ளீட்ஸ் இருக்கும். அதே மாதிரி பாட்டம் அது ஸ்லீவோட கீழே ரவுண்டு கிட்ட மேலே மட்டும் ஒரு 4 ஃப்ளீட்ஸ் கொடுத்து அதுவும் எண்டில் கொடுக்காம கொஞ்சம் அதுக்கு முன்னாடி ஒரு 2 இன்ச்சஸ் முன்னாடியே இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் கொடுத்து அட்டாச் பண்ணியிருப்போம். இது எப்படி டிராஃப்டிங் போடலாம், கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். எப்போவுமே நம்ம ஒரு ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சாம்பிள் டயக்ராம் போட்டுட்டு அதுக்கப்புறமா டிராஃப்டிங் போடும்போது என்னென்ன பார்ட் அதில் இருக்குது, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணலாங்கிறத நமக்கு ஈஸியாக நம்ம இப்போ அதை நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். எப்போவுமே ஒரு டிராஃப்டிங் பர்பஸ்க்கு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம். 1:4 1/4 ஸ்கேலுன்னு சொல்லுவோம். அந்த ஸ்கேலை டிராஃப்டிங் போடும்போது எப்போவுமே சென்டிமீட்டர் சைடில் போடுவோம். இந்த மாதிரி எல் ஷேப்பில் பர்பண்டிகுலராக லைன் போட்டுட்டு தான் வேல்யூஸ் எல்லாமே நம்ம மார்க் பண்ணுவோம். அப்போ தான் போடக்கூடிய அந்த டிராஃப்டிங் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இந்த 1:4 சைடில் இருக்கக்கூடிய ஸ்கேல் சென்டிமீட்டர் சைடில் இருக்கிறத ரெக்கார்டில் டிராஃப்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ இதில் ஷோல்டர் அண்ட் நெக் வித் இது ரெண்டும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். நெக் வித்துங்கிறது ஃபஸ்ட்டு இந்த எல் ஷேப்பில் இந்த டாட் கார்னர்லேருந்து 2 இன்ச்சஸையும் ஷோல்டரை அந்த 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணதுலேருந்து 3.5 நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் ஷோல்டர் அந்த மார்க்கிங்லேருந்து கீழே மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அந்த ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணதோட லைனில் செஸ்ட்டோட வித்தை மார்க் பண்ணி ஆர்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் அதோட டெப்த்தையும் மார்க் பண்ணி எல் ஷேப் போட்டு அதில் என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டோட டெப்த்துமே சேம் 3 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். அதனால் ஒரே மார்க்காக பண்ணி அதில் கர்வ் போட்டுக்கிறேன். அதே மாதிரி யோக் பார்ட் அதாவது பாடி பார்ட்டோட ஹைட்டை மார்க் பண்ணி அதோட வேஸ்ட் லைனில் அதோட வித்தை மார்க் பண்ணி அதை ரெண்டுத்தையும் செஸ்ட் லைனோட ஜாயின் பண்ணிக்கணும். கீழே பாட்டமோட ஹைட்டை மார்க் பண்ணிவிட்டு வித்து வேஸ்ட் லைனை விட 2 டைம்ஸ் எடுத்துக்கணும். வேஸ்ட் 6 இன்ச்சஸ்னால் 12 இன்ச்சஸ் எடுத்து மார்க் பண்ணி கீழே பாட்டமோட கனெக்ட் பண்ணிடணும். ஏன் 2 டைம்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம வேஸ்ட் லைனில் ஃப்ரில் வச்சு அட்டாச் பண்ணுறதுனால வேஸ்ட் மெஷர்மெண்ட்டோட இன்ட்டு 2 டைம்ஸ் அப்படிங்கிறத கிளாத்தோட வித்து மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கணும். ஸ்லீவோட வித் அண்ட் ஹைட்டை மார்க் பண்ணி பாக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஸ்லீவில் பஃப் ஸ்லீவ் வைக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸஸாக தான் நம்ம வித்தும் ஹைட்டும் கொடுத்துருக்கோம். 4 இன்ச்சஸ் மேலேயும் கீழேயும் ஃப்ளீட்டுக்கு போயிடும். இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துகிட்டு பேப்பரில் சேம் 4 ஃபோல்ட் பண்ணணும். 4 ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டிமீட்டர் சைடில் டிராஃப்டிங் போட்டோம். இன்ச்சஸ் சைடில் சேம் மார்க்கிங் எல்லாத்தையும் 1:4 சைடில் மார்க்கிங்கை இன்ச்சஸ் சைடில் இந்த பேப்பரில் மார்க் பண்ணணும். நெக்கோட வித்து, ஷோல்டரோட வேல்யூ, ஆர்ம் ஹோல் டெப்த்து,
செஸ்ட் லைனோட வித்து, செஸ்ட் லைனில் எவ்வளோ வித்தோ அந்த செஸ்ட் லைன் வித்து அது எல்லாம் மார்க் பண்ணி ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கணும். சேம் அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோட நெக்கு டெப்த்து அதை பாக்ஸ் பண்ணி கர்வாக கனெக்ட் பண்ணிக்கணும். யோக்கோட ஹைட்டு, பாடி பார்ட்டோட ஹைட்டை தான் யோக் ஹைட்டுன்னு சொல்லுவோம். அந்த ஹைட்டை மார்க் பண்ணிவிட்டு யோக்கோட அந்த வேஸ்ட் லைனில் வித்தையோ செஸ்ட் லைனையோ மார்க் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கணும். கீழே பாட்டமாக சேம் அதே மாதிரி 2 டைம்ஸ் ஆஃப் த வித் வேஸ்ட் லைனோட கீழே பாட்டம் இது ரெண்டுத்தையும் ஸ்கொயராக பாக்ஸ் பண்ணி இந்த 2 பார்ட்டையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம கீழே பாட்டம் பார்ட் தனியாக, கீழே டாப் பாடி பார்ட் தனியாக எடுத்துக்கணும். இந்த ஆர்ம் ஹோல் கர்வை ஒன்றா கட் பண்ணிடணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் ரெண்டும் ஒரே வேல்யூ கொடுத்துருக்கறதுனால சேம் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு கட் பண்ணிக்கலாம். பாட்டம் பார்ட்டும் 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருப்போம், டாப் பார்ட்டு ரெண்டுமே 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கிறதுனால பாட்டம் அண்ட் டாப் ரெண்டும் நமக்கு வந்து கட் பண்ணி எடுத்துருப்போம். ஃப்ரில்லுக்கு வந்து ஒரு நெக்கோட ரவுண்டு இருக்குது இல்லையா, அந்த எவ்வளவோ அந்த அளவுக்கு லென்த்தில் ஸ்ட்ரிப் வந்து கட் பண்ணிக்கணும். இப்போ ஸ்லீவ் வந்து சேம் அதே மாதிரி வித்து வந்து 9 இன்ச்சஸ், அந்த 9 இன்ச்சஸை மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிக்கிட்டு ஹைட்டு, ஸ்லீவோட ஹைட் வந்து 6 இன்ச்சஸ், அதையும் மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் போட்டு அதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஏன் கர்வாக வரைகிறேன் அப்படின்னா, நம்ம கேப் ஹைட்டுன்றதை கொடுப்போம் இல்லையா, அந்த கேப் ஹைட் வந்து 2 இன்ச்சஸ் வந்து நான் அந்த இடத்துல மார்க் பண்ணி அதை கர்வ் ஆக்கிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோன்னா ஸ்லீவும் நமக்கு வந்து ரெடி ஆகிடும். நெக்கோட ஃப்ரில்லுக்கோ ஒரு 2 இன்ச்சஸ் வரைக்கும் வித்து இருக்கிற மாதிரி நெக்கோட ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி லென்த்தில் 2 டைம்ஸ் ஆஃப் த லென்த் வந்து எடுத்துக்கணும். சேம் அந்த பேப்பர் கட்டை கிளாத்தில் வச்சு இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாடி பார்ட்டும் பாட்டம் பார்ட்டும் அதே மாதிரி நெக்கில் வந்து ஃப்ரில் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிப்பு, அந்த ஸ்டிப்பு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்தோட நெக்குக்கும் பண்ண போகிறோன்னா நெக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல் ஓவரால் நெக்கோட லென்த்தை எடுத்துகிட்டு அதில் 2 டைம்ஸ். இப்போது ஸ்டிச்சிங் பார்ட்டில் ஃபஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய ஸ்கர்ட் பார்ட்டில் 2 எண்டையுமே வந்து ரா எட்ஜஸையுமே வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். ஏன்னா அந்த ஃப்ரில் வந்து மேலே நமக்கு வந்து விசிபிளாக தெரியும், அப்போ ரா எட்ஜஸ் வந்து வெளியில் தெரியும். அதனால் டாப் அண்ட் பாட்டம் அந்த ஸ்கர்ட் பார்ட்டோட ரெண்டுத்தோட எண்டையும் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் சைடு ஒரு கிளாத் இருக்கும், பேக் சைடு ஒரு கிளாத் இருக்கும். அது ரெண்டுத்தோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் மேலே டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுத்தையும் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங் பார்ட்டில் இந்த கீழே பாட்டம் பார்ட்டை ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதும் கீழே பாட்டம் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு பாடி பார்ட்டில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம நெக்கோட ஃபுல் நெக்லேயும் வந்து நம்ம ஃப்ரில் பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு 2 சைட்லேயும் ஃப்ரில் அட்டாச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த ஃப்ரில் அட்டாச் பண்ணக்கூடிய அந்த லென்த்தான ஸ்ட்ரிப்பை ஒரு சைடு மட்டும் டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம செக்யூர் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த மாதிரி பாடி பார்ட்டோட ராங் சைடு திருப்பிக்கணும். உள் சைடை திருப்பி மேலே வச்சுட்டு இந்த ஸ்ட்ரிப்பில் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா ஒரு எண்டு, அது நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி, அதாவது அதோட ராங் சைடு வந்து நம்மளை பார்த்து நம்ம மேலேயும், ரைட் சைடு வந்து இந்த கீழே இருக்கக்கூடிய பாடி பார்ட்டில் ராங் சைட்லேயும் நம்ம ஃபேஸ் பண்ணி வைக்கணும். ஏன்னா இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம முன்னாடி ஃப்ரண்ட்டில் ரிவர்ஸில் திருப்ப போகிறோம். இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளீட்ஸ் வந்து அந்த இடத்துல கொடுத்து நெக்லைனில் அந்த கர்வ் பார்ட்டில் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த ஸ்ட்ரிப்போட அந்த 2 எண்டையுமே வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம சீல் பண்ணிக்கணும். இது ஓவரால் நெக் ஃபுல்லாக கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஒன்று மேலே வச்சு ஒன்று நம்ம வந்து அந்த ரா எட்ஜ் தெரியாமல் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் இதை ஃப்ரண்ட் பார்ட்டில் மட்டும் அட்டாச் பண்ணுறேன். ஃப்ரண்ட் பார்ட்டில் மட்டும் இந்த மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துட்டு இப்போ ரைட் சைடில் அதை அப்படியே திருப்ப போகிறோம். குட்டி குட்டி வீ கட் கொடுத்தா தான் அந்த கர்வில் கரெக்டாக திரும்பும். இப்போ ரைட் சைடு ஃப்ரண்ட் சைடு வந்து அந்த ஃப்ளீட்டட் கிளாத் வந்து வந்துடும். நெக்லைனில் இந்த மாதிரி ஃப்ளீட்டட் கிளாத் இருக்கும். ஆல்ரெடி ஒரு ஃப்ராக்கில் நான் இதை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஃப்ளீட்டட் கிளாத்தோட அந்த வந்து
எட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த எட்ஜில் டாப் ஸ்டிச் போட்டு அதை செக்யூர் பண்ணிடணும். இப்போ நெக்லைனில் ஃப்ளீட்டட் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். பேக் சைடில் உங்களுக்கு ஓப்பன் வேணும்னா ஸ்லிட் கொடுத்துட்டு நமக்கு அந்த இடத்துல ஓப்பனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு கிளாத் வச்சு நம்ம க்ராஸ் பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். கீழே வந்து பாட்டம் பார்ட்டையும் பாடி பார்ட்டையும் இந்த மாதிரி குட்டி குட்டி டைரெக்டாக அது மேலேயே வச்சு குட்டி குட்டி ஃப்ளீட்ஸ் கொடுத்து அதோட அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ மேலே வந்து உங்களுக்கு ஃப்ரில் இருக்கிற மாதிரி அழகாக லுக்கு வந்து நல்லாயிருக்கும். இது ஒரு பை ப்ராக்டிஸில் அப்படியே மேலேயே வச்சு குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸை வச்சு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுறது. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, நம்ம மிஷினில் லென்த்தான ஸ்டிச்சை வச்சு இந்த மாதிரி ஒரு லைன் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரைட் லைனில் ஸ்டிச் பண்ணிடணும். அந்த அதோட ஸ்டிச்சஸோட லென்த்து வந்து ஜாஸ்தி இருக்கணும். ஒரு எண்டில் 2 த்ரெட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் த்ரெட்டை மட்டும் புல் பண்ணி இழுத்தோன்னா இந்த மாதிரி ரஃபல்ஸ் க்ரியேட் ஆகும், கேதரிங் வந்து க்ரியேட் ஆகும். ஆல்ரெடி வீடியோஸில் நான் வந்து ஃப்ளீட்ஸ் பற்றி ரஃபல்ஸ் பற்றி டீட்டெயிலான வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணிங்கன்னா இது எப்படி பண்ணுறோங்கிறது வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்படி ரஃபல்ஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃப்ளீட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி கீழே அந்த பாடி பார்ட்டையும் கீழே பாட்டம் பார்ட்டையும் இப்படி வச்சு ஸ்ட்ரைட் லைனில் அது அந்த ரஃபல்ஸ் க்ரியேட் பண்ணுற அதே சேம் இடத்துலையே வச்சு ஸ்டிச் பண்ணோன்னா உங்களுக்கு அழகாக ஃப்ரில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். பாட்டம் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்தையும் முடிச்சாச்சு. ஸ்லீவ் பார்ட்டில் வந்து இது ஒரு பஃப் ஸ்லீவை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த மாதிரி கீழே பாட்டம் லைன்லேருந்து 2 இன்ச்சஸ் மேலே சென்டரில் ஒரு 4 இன்ச்சஸ் வரைக்கும் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கணும். அந்த சென்டரில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸ் அந்த சென்டரில் மட்டும் இருக்கிற மாதிரி மேலே வச்சு நம்ம பேக் ஸ்டிச் போட்டு நல்லா சீல் பண்ணி ஸ்டிச் பண்ணிடணும். இந்த மாதிரி மார்க் பண்ண அந்த லைனில் குட்டி குட்டி ஃப்ளீட்ஸு கொடுத்து நம்ம அந்த இடத்த ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். சேம் இன்னொரு ஸ்லீவ்லேயும் அதே மாதிரி அந்த இடத்துல குட்டி குட்டி ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கணும். பேக் ஸ்டிச் போட்டு நான் செக்யூர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும்போது சேம் கலர் த்ரெட்டை தான் யூஸ் பண்ணணும். வேறு ஏதாவது த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து ஃப்ளீட் கொடுத்துருக்கிறது ஆக்வர்டாக இருக்கும். மேலே டாப்பில் இந்த ஸ்லீவோட டாப்பில் சென்டரை வந்து மார்க் பண்ணி நாச் பண்ணிவிட்டு இப்படி ஆர்ம் ஹோல்லே அந்த ஸ்லீவை வச்சு நம்ம ஃப்ளீட் கொடுத்து அட்டாச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லீவில் அந்த சென்டர் நாட்சை மார்க் பண்ணியிருக்கிற இடத்த ஒரு 2 ஃப்ளீட்ஸ் வந்து இன்வெர்ட்ஸாகவும் 2 ஃப்ளீட்ஸ் வந்து அந்த சென்டர் மார்க்கை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இந்த சைடும் 2 ஃப்ளீட் கொடுத்தீங்கன்னா அதோட லுக் இப்படி தான் இருக்கும். அந்த ஸ்லீவ் வந்து மேலே கொஞ்சம் பஃப்பும் கீழே வந்து ஸ்லீவோட எண்டில் ஒரு குட்டி பஃப்பும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு அழகாக இருக்கும். இதே சேம் ப்ரொசீஜர் 2 ஸ்லீவுக்கும் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோலில் பாடி பார்ட்டோட இந்த ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ணிடணும். இதில் வந்து அந்த ஸ்லீவோட எண்டு, அதாவது கீழே ஆர்ம் கிட்ட ஸ்லீவ் எண்டு வந்து இதில் வந்து செல்வெட்ஜ், அதாவது கரைப்பகுதிங்கிறதுனால அது சீல்டாக இருக்கும். அதனால் நான் டபுள் ஸ்டிச் போடல. ஆனால் நீங்கள் கிளாத்தில் நீங்கள் வந்து உங்களோட ட்ரெஸ்ஸில் செய்யும் போது அந்த எண்டையும் டபுள் ஸ்டிச் போட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃப்ளீட்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கணும். அதை ஸ்லீவை அட்டாச் பண்ணதும் ஸ்லீவையும் பாடி பார்ட்டு அண்ட் கீழே ஸ்கர்ட்டோட சைட்ஸை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான அந்த ஃப்ரில் ஃப்ராக்கு ரெடி ஆகிடும். இதில் பேக் சைடில் வந்து நீங்கள் க்ராஸ் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு பேக் ஹூக்கு இல்லை பட்டன் ஏதாவது அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடும். இந்த மாதிரி டெய்லரிங் ரிலேட்டட் வீடியோவுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.